நோட்டு பற்றாக்குறை முழுமையாக சீரடையாத காரணத்தால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தில் ஒரு பகுதி ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்துள்ளதால் மாத சம்பளத்தை வங்கிகளில் செலுத்தினால் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அதை எடுப்பதில் சிக்கல் ஏற்படும் என கருதிய தமிழக அரசு சம்பளத்தின் ஒரு பகுதி தொகையை ரொக்கமாக வழங்க முடிவு செய்தது. எஞ்சிய தொகையை வழக்கம் போல வங்கி கணக்கில் செலுத்துவது என்றும் அரசு முடிவு செய்தது. இதன்படி தலைமை செயலக ஊழியர்களுக்கு புதன்கிழமையன்று ரொக்க பணம் வழங்கப்பட்டது. நிர்வாகம் இப்போ 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க சம்பளத்திலிருந்து. மீதி பணத்தை வங்கியில் போட்டிருக்காங்க. எடுக்க முடியல அவசரத்துக்கு. இப்போ போயிட்டு தான் வந்தேன். 3000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. குடும்பத்தை ரன் பண்ணணும், வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், மற்ற மளிகை சாமான் எல்லா செலவும் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ எங்களுக்கு 3000 ரூபா கொடுத்தனால சார் ரொம்ப எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது சார். இப்போ நாங்கள் ரூம் வாடகை, வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால் இப்போ ஏடிஎம் 2000 தான் பணம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஒரு நாள் உழைப்பு கொடுத்து இதுக்கு எடுத்து டியூட்டியை எடுத்து போய் இருக்க வேண்டியதாக இருக்குது சார். இதேபோல கடந்த 3 நாட்களாக பேருந்துகளில் வசூலான டிக்கெட் தொகை அந்தந்த போக்குவரத்து கழகங்களில் ரொக்கமாக வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து தற்போது பஸ் ஊழியர்களுக்கு சம்பளத்தில் தலா 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனக்கு சம்பளம் 18,000 சம்பளம் வருதுங்கய்யா. 18,000 ரூபா சம்பளத்தில் என் வீட்டு வாடகை 6,000 ரூபா வீட்டு வாடகை கட்டணும், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் 5000 கட்டணும். இதை மாதிரி எவ்வளோ செலவு இருக்குது. வெறும் 2000 ரூபா ஏடிஎம்மில் போய் இன்றைக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தால் 2000 ரூபா எடுக்க முடியும். என் வேலையை விட்டுட்டு இன்றைக்கி வரோம், வேலை ஆப்ஷன் போடுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது சம்பளத்தையும் பிடிச்சிட்டு கடைசியாக எதுவுமே இல்லாமல் போகுது. எங்களுக்கு முழுசாக கொடுக்குற சம்பளத்தை முழுசாக கொடுத்தாலும் ரொம்ப உதவியாக இருக்கும்.